பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நமது அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். நாம் நடக்கின்ற பாதை சறுக்கி விடுகிறதாக, கடந்து செல்கிறதற்கு ஆபத்தானதாக இருக்கலாம். பயமும் கலக்கமும் உங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களை அணைக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களை பாதுகாக்கின்றது. தேவனுடைய சமூகம் உங்களை வழிநடத்துகின்றது. தேவனுடைய நினைவுகள் எப்போதும் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கின்றது. ஆம், தேவன் உங்களோடு கூட இருப்பதால் எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவைகள் உங்களை தொட முடியாது, உங்களை அழித்து போட முடியாது. உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்கள், ஆனால் தாவீதின் குடும்பத்தையும் அவரோடு இருந்தவர்களையும் எதிராளிகள் சிறைப்பிடித்து சென்றபோது தாவீது ஒரு உதவியற்ற நிலையில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார். ஆனால் தாவீது ஒரு தீர்விற்காக கர்த்தருடைய முகத்தை தேடின போது தேவன் தலையிட்டு தாவீதின் கண்ணீரை துடைத்து எதிரிகள் அவரிடத்திலிருந்து எடுத்து சென்ற எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் திரும்ப கொடுத்தார். மார்த்தாலும் மரியாளும் தங்களுக்கு ஆதரவாக அன்பாக இருந்த தங்களுடைய ஒரே சகோதரன் லாசரு மரித்து போனதை எண்ணி கண்ணீரோடு இருந்தார்கள். அங்கு வந்த இயேசு கிறிஸ்து மார்த்தாலையும் மரியாளையும் சும்மா ஆறுதல் படுத்தி செல்லும்படி வரவில்லை, மாறாக ஒரு அற்புதம் நடைபெற ஜெபித்தார். யாவரும் ஆச்சரியப்படும்படி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றினார். கல்லறையில் வாசம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் எப்போதும் அழுது கொண்டு கற்களால் தன்னை கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தான். லேகியோன் என்று சொல்லப்படுகிற அசுத்தாவி அவனை பிடித்திருந்ததால் அவனை எப்போதும் சங்கிலிகளால் கட்டி வைத்திருந்தார்கள். அவனுடைய பெற்றோருக்கு இதிலிருந்து எப்படி அவனை காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தபோது மனதுருகினார். அவனை கட்டி வைத்திருந்த அசுத்தாவியை கடிந்து அப்புறப்படுத்தி அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள், எதிராயிருக்கிற காரியங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அசைத்து பார்க்கிறதை எண்ணி சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளில் அவர்கள் ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறதை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனை நம்பாத மனிதர்கள் முன்பாக நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தேவனுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாததை எண்ணி மனமுடைந்து போயிருக்கின்றீர்களா? சத்ருவான பிசாசு தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக செய்கின்ற சூழ்ச்சிகளால் குழம்பி போயிருக்கின்றீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். கட்டாயம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். யாவருக்கும் முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், நோக்கங்கள் அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர் என்று மறந்து போக வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்தது, விரும்பினது வருவது நிச்சயம். ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம். தடைகளை அகற்றி போடுகிற கர்த்தர் சர்வவல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று மறந்து போக வேண்டாம். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு திருமுறை கரத்தில் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்க ஏக்கங்கள், பாரங்கள், கவலைகள், பயங்கள், சஞ்சலங்கள், வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா.
நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அதில் இருக்கிற ஒவ்வொரு கவலைகள் வேதனைகளை மாற்றி போடுங்க. சந்தோஷமான நாட்களை காண கிருபை தாங்க. எல்லா தடைகள் எடுத்து போடும். எல்லா தடைகளை நீக்கி போடும். அவர் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த சுகம், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், அவர் எதிர்பார்த்ததை போலவே காரியங்களை நீர் வாய்க்க செய்கிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். மகிமையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen.